The arithmetic mean of a series of 20 items were calculated by a student as 20 centimeter. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 20 பொருள் இருக்கிறதோட கூட்டு சராசரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றான்னா 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்றான். பட் while calculating an item 13 was misread as 30. அதாவது 13 அப்படிங்கிறத தவறுதலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 30 அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப இது ஒரு மிஸ்டேக். இது வந்து ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலா இது கொஞ்சம் கவனமா பாத்துங்க. ஆக்சுவலா இருக்க வேண்டியது என்ன, தப்பா கால்குலேட் பண்ணது என்ன அப்படிங்கிறது தெரியணும். an item 13 was misread as 30. அப்ப 30ங்கிறதா ராங்கான வேல்யூ, 13ங்கிறது கரெக்டான வேல்யூ. கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். 30 என தவறாக படிக்கப்பட்டது. அதை கால்குலேட் பண்ணும்போது 13 அப்படிங்கிறது 30ன்னு வாசிச்சிருக்காங்க. அப்போ 30ங்கிறது தான் இங்க தப்பு. ஓகேவா? ஸோ இது தப்பான வேல்யூ. கரெக்டான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 13. இது ரொம்ப முக்கியம். இதுதான் கரெக்டான வேல்யூ. ஃபைண்ட் த கரெக்ட் அரித்மெட்டிக் மீன். அப்போ கண்டிப்பா வந்து அங்க மிஸ்டேக் இது, ஏன்னா தப்பா மாத்தி போட்டாங்க இல்லையா, அதனால. அப்ப இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டான அரித்மெட்டிக் மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மாடல் அப்படியே மெட்டீரியல்ல பாருங்க, இருக்கா இதே மாடல் அப்படியே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் இங்க இருக்கு பாருங்க, ப்ராப்ளம் நம்பர் 1லயே இருக்கு. இதே மாடல் கொஸ்டின் தான் இது பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். இந்த நம்பர் மட்டும் மாறி இருக்கும், இந்த வேல்யூ நம்பர் மட்டும் மாறி இருக்கும், டைப் வந்து சேம் டைப். சரி, அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கொஸ்டினுமே வரும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். அரித்மெட்டிக் மீன் of a series of 20 items was calculated by a student as 20 centimeter. இதுவும் 20 இதுவும் 20 வருது, பாத்துங்க எது எதுக்குரியதுன்னு பாத்துங்க. இந்த முதல் இருக்கிற எண் வந்து 20, எண்ணுங்கிறது 20, முதல் இருக்கிற எண்ணுங்கிறது 20ன்னு எடுத்துக்கங்க. அடுத்து இருக்கிற இந்த 20 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார், அதாவது அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 20. இந்த ராங்கா கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல இருந்து சம்மேஷன் எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சுக்கலாம், சிக்மா எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இப்படியே கூட கொண்டு வரலாம். நீங்க எக்ஸ் பாருங்கிறது சிக்மா எக்ஸ்ஐ பை என், இதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் இப்படி எழுதுறேன். எக்ஸ் பாருங்கிறது சிக்மா எக்ஸ்ஐ பை என். அப்ப இது வந்து கிவன் 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், சிக்மா எக்ஸ்ஐ, அப்ப இந்த எண்ணை இந்த சைடு கொண்டு போயிடலாம். இந்த எண்ணுக்கு வேணா அகைன் வந்து நான் 20ன்னு மாத்திக்கலாம். அப்ப இந்த சைடு போகும்போது ஏற்கனவே ஒரு 20 இருக்கு, இப்போ ஒரு 20 வரும். 20 × 20 400. ஸோ இது வந்து தப்பான டோட்டல், அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மாத்தி எடுத்திருக்காங்க, ஸோ கரெக்டான டோட்டல் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணா கரெக்ட் டோட்டல் முதல் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் டோட்டல்னாலும் கரெக்ட் சிக்மா ஐ அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல்ல இருந்து எது தவறானதோ அதை சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டா இருக்கதை ஆட் பண்ணணும். அப்ப தப்பா இருக்கிறது எது, 30. நான் உங்களுக்கு இங்க மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரிஜினல். இது ஒரிஜினல் கொஸ்டின், இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது வந்து நான் கொஞ்சம் அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணது இந்த ரைட். இப்ப இதுல பாருங்களேன், இங்க போட்டு வச்சிருக்கோம் 30 தான் தப்பு, 13 கரெக்ட். அப்ப தப்பா இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிடணும், தப்பா இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். 30 சப்ராக்ட் பண்ணிட்டு 13 கூட்டிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டோட்டல். அப்ப 370 383 வந்துருமா, 430 போச்சுன்னா 370, அப்புறம் ஒரு 13 ஆட் பண்றோம், அப்போ 383 383. சரி, கரெக்ட் சிக்மா எக்ஸ் பார் ஈக்குவல் டு கரெக்டா அல்லது கரெக்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கரெக்ட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு இந்த கரெக்ட் டோட்டல் இல்லையா, இந்த டோட்டல் டிவைடட் பை அதே 20 தான். ஓகே, ஸோ இது எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். அது கண்டிப்பா எல்லாமே 19 பாயிண்ட்ல தான் இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. 19 பாயிண்ட் வந்துடும். 19.15 ஆப்ஷன் ஏன்னு வந்திருக்கு சார். இது வந்து பி, இது சி, இது டி. அப்போ பி தான் கரெக்ட். சரி, வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னா பார்த்துருவோம். சேஞ்ச் இன் மீன் இது போடலாம். ஆக்சுவலா இது கொஞ்சம் அல்டர்னேட் மெத்தட், இது குயிக் மெத்தடு. இதையுமே பார்த்துங்க, பாசிபிள் நீங்க இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் வேல்யூ மைனஸ் இன்கரெக்ட் வேல்யூ டிவைடட் பை என்.
ஏன்னா மீன்ல என்ன சேஞ்ச் ஆகும் இப்படி இந்த மாதிரி போட்டதுனால. ஸோ அப்போ சேஞ்ச் இன் மீன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுங்கிற அந்த சேஞ்சை மட்டும், அந்த மாற்றத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. கரெக்ட் வேல்யூ 13 இருக்கணும், இன்கரெக்ட் வேல்யூ 30. அப்போ இதை கழிச்சு 20ஆல் டிவைட் பண்ணோம்னா -0.85. அப்போ ஏற்கனவே இருக்கிற மீன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ கரெக்ட் மீன் ஈக்குவல் டு இன்கரெக்ட் மீன் பிளஸ் சேஞ்ச் இன் மீன். இந்த 20 நான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து இன்கரெக்ட் மீன். ப்ளஸ் தான் எங்க எப்பவுமே இங்கே வரணும். ப்ளஸ் போட்டுட்டு என்ன சேஞ்ச் அந்த நம்பர் அப்படியே போடுங்க. இந்த கொஸ்டின்ல மைனஸ் வந்திருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம், சில இடத்துல ப்ளஸ்ஸும் வரலாம். இதை போட்டுருங்க. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 19.15 வரும். கால்குலேஷன் வைஸ் பார்த்தோம்னா அந்த ப்ரீவியஸ் மெத்தடை விட இது இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே வந்துடும். நமக்கு ரெண்டு வேலை தான். அந்த சேஞ்ச் இன் மீன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்கரெக்ட் மீன்ல இருந்து இந்த சேஞ்ச் இன் மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆட் பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கனால செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்போ அதே வேல்யூ வந்து நம்ம கிடைச்சிடும். ஸோ இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? முந்தி மீன்ஸ் போன பிஜி யூஜி டெஸ்ட்டை விட இப்ப கொஞ்சம் பெட்டரா எங்களுக்கே தெரியுது. நீங்க 2-3 கொஸ்டின்ல காமிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நாங்க வந்து ஆப்ஷனவே எப்படி சொல்றது, நீங்க சொன்னது ரைட் தான் சார். நாங்க வந்து புதுசா படிச்சிருந்தோம்ல, எப்படி சொல்றது, யூஜி பிஜில கொஸ்டின் கொடுத்தா நாங்க ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணியே பழகி மண்டை மூளை எல்லாம் அதுக்கே அடாப்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. வந்து இது எம்சிக்யூங்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே அங்க டைம் கிடைக்கும். நம்மளுக்கு இதுதான் தெரியும். சப்போஸ் ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் ட்ரை பண்ணி நம்மளுக்கு தப்பா வர்றதுக்கு மெயினே பண்ணிக்கலாம்னே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்ப இங்க உங்க கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட், இப்ப ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு கொஸ்டினுக்கு இதை அப்ளிகபிள் பண்ண முடியுமான்னு ஓரளவு செக் பண்ணவாது எங்களுக்கு தெரியுது இல்லைங்களா சார். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஆப்ஷன்லயாவது எலிமினேட் பண்ற அளவுக்கு இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கும். கரெக்ட் தான், நீங்க சொல்ற வேலிடான பாயிண்ட். அது நான் உங்க மேலேயும் நான் அது மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து 12 வருஷம் ஸ்கூலு, ஒரு 3ல இருந்து 5 வருஷம் காலேஜ், ரொட்டீனா அதை பண்ணிக்கிட்டே வரோம். அதாவது ப்ராப்பர் வேலை. அப்ப அப்படிதான் வரும். அதுவும் ஆமா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல அப்படிதான் சொல்லித்தரோம், அதனால அப்படிதான் வரும். பட் இந்த இடத்துல நீங்க ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, எம்சிக்யூ இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கூல்லயே இந்த மாதிரி டீச் பண்ணுங்க. லாஜிக்கோட ஷார்ட்கட் டீச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்காது ரெண்டாவது, பட் சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ரொட்டீனாக டீச் பண்ணாதீங்க. எலிமினேஷன் மெத்தட் நிறைய சொல்லிக் கொடுங்க. நல்ல சுமாரான ஸ்டூடெண்ட் கூட வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணுவான். கண்டிப்பாக எம்சிக்யூ எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லா கிளாஸுக்குமே. கொஞ்சம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் இருந்தால் அப்படி சொல்லிக் கொடுங்க. 1-2 மேட்ச் கண்டுபிடிச்சாலே உன்னால் முடியும்டா அப்படின்லாம் கொஞ்சம் டீச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ மேடம். நல்ல அப்சர்வேஷன் தான். பட் இது எல்லாருக்குமே இருக்கதான், ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். போக நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம இந்த அப்படியே அடுத்தடுத்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து அந்த டைரக்ட் மெத்தடுக்கே போக மாட்டீங்க. இந்த லெவலுக்கே வந்துடுற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ.